எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குழந்தைகளோட மொழி வளர்ச்சி தாமதமாகும்போது, நம்ம எப்படிலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், எப்படிலாம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பபிள்ஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம பபிள்ஸ் வச்சு நம்ம குழந்தைங்களோட எப்படிலாம் கனெக்ட் ஆகலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே பபிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே விளாண்டுருப்போம். நம்ம குழந்தைங்க வந்து பபிள்ஸ் ஊதும்போது அதில் ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக விளையாட வருவாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு லாங்குவேஜ் அவங்களுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும், அவங்க நம்ம பேசுகிறத கவனிக்க வைக்கணுங்கிறதுக்கு இது நல்ல டூலாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம விளையாடும்போது நம்ம குழந்தைங்களோட நம்மளும் ஜாய்ஃபுல்லாக விளையாடணும். நம்ம வந்து நம்மளுடைய ஜாயை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அவங்களும் சந்தோஷமாக நம்மளோட விளையாடுவாங்க. இப்போ இப்படி நம்ம பபிள்ஸ் வச்சு விளையாடும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு சோஷியல் ஸ்கில்ஸை வந்து நம்ம குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறோம். இப்போ நம்ம 2-3 குழந்தைங்களாம் சேர்ந்து விளையாடும்போது மற்ற குழந்தைங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத இவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. மற்ற குழந்தைங்களோட பழகுறதுக்கு சான்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்து ஜாயிண்ட் அட்டென்ஷன் கிடைக்கிது. அதாவது நீங்களும் உங்கள் குழந்தையும் சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுற ஒரே விஷயத்தில் அட்டென்ஷன் செலுத்துகிற சான்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் பபிள்ஸ் ஊதி விளையாடும்போது. அப்புறம் வந்து நம்ம வந்து டர்ன்ஸ் எடுக்கிறதையும் நம்ம வந்து குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நான் ப்ளோ பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு நீ பண்ணு, நெக்ஸ்ட்டு அக்கா பண்ணட்டும், நெக்ஸ்ட்டு தம்பி பண்ணட்டும். அப்படி எல்லாருமே டேர்ன் டேக் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க டேர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது. ஸோ நம்ம பேசுகிறதுல வந்து நம்ம மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பேசுகிறத கேட்டுட்டு அப்புறம் தான் நம்ம பேசுகிறோம். நம்ம பேசுகிறது கேட்டு அவங்க பேசுகிறாங்க, தென் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், திருப்பி எகெயின் நம்ம பேசுவோம். ஸோ திஸ் இஸ் டர்ன் டேக்கிங். இது வந்து பேசிக்கான ஸ்கில்லு. குழந்தைக்கு வந்து அவங்க வந்து கம்யூனிகேஷன் நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீச்சில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்கில் வந்து அவங்களுக்கு தேவை. ஸோ இது வந்து ரொம்ப எளிமையான முறையில் நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய குழந்தைங்க வந்து ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சென்சரி ப்ராசஸிங் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ சில பேர் வந்து நிறைய விஷுவலாக நிறைய விஷயங்கள் அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. விஷுவல் நீட் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா இது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். நம்மளுக்குமே அதனால தான் நம்ம வந்து பபிள்ஸ் அழகாக போகிறத பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி இந்த குழந்தைங்களும் அதை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தென் நம்ம விளையாடும்போது சும்மா சாதாரணமாக பபிள்ஸ் ஊதணும், ஹாப்பியாக இது பண்ணோங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல், ஒவ்வொரு தடவை நீங்கள் பபிள்ஸ் ஊத போகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஸோ உங்கள் ஒரு டைம் கொடுங்க. ஸோ இந்த டைம்குள்ளே குழந்தை என்னென்னா, நெக்ஸ்ட் என்னடா இன்னும் பபிள்ஸ் வரலையே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் பபிள்ஸ் அப்படின்னு உங்கள் முகத்தை பார்ப்பாங்க. ஸோ அவங்க உங்கள் முகத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ளோ பண்ணுங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் என் குழந்தை 1-2 வார்த்தை பேசுவான் அப்படின்னா, அம்மான்னு சொன்னாலோ, இல்லை நம்மளை ஜஸ்ட்டு டச் பண்ணாலோ, இல்லை ஏதோ ஒரு ஜெஸ்சர் அவன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தையை கரெக்டாக நீங்கள் வந்து சொல்லி காட்டுங்க. அவனுக்கு சொல்லி காட்டிட்டு அப்புறம் பபிள்ஸை ஃபர்தராக ஊதுங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை ஊதுறதுக்கு போயும் பபிள்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை அம்மா இன்னும் பபிள்ஸ் வேணும், இல்லை அம்மா எனக்கு இன்னும் பபிள்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையோ இல்லை 2 வார்த்தையோ இல்லை 3 வார்த்தையோ அவனோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அவனுக்கு மாடல் பண்ணி காட்டுங்க. ஸோ அப்போ வந்து குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க, இந்த இடத்துல சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான்னு. நம்ம குழந்தைங்க வந்து பேசுகிறது லேட் ஆகுதுன்னா நம்ம ஒரு தெரப்பி போட்ட உடனே அவங்க வந்து பேசிட மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய வேர்ட்ஸை வந்து அவங்க லிசன் பண்ணியிருக்கணும். இந்த லிசன் பண்ண வேர்ட்ஸை அவங்க வந்து எப்படி சவுண்ட் பண்ணுது, இந்த சவுண்டுக்கு இதுதான் மீனிங் அப்படின்றத அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு 200-300 டைம்ஸ் ஒரு வேர்டை கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க தே வில் ட்ரை, அப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வாய்ப்பு வந்து நம்ம நிறைய வேர்ட்ஸ் இப்போ வந்து ரிப்பீட்டடாக சிங்கிள் வேர்ட் நம்ம அந்த விளையாட முடிக்கிற வரைக்குமே பபிள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மொனோட்டோனஸாக இருக்காது. ஏன்னா விளையாடுறதுனால தே வில் லிசன் ஒரு தடவையும் என்ன சொல்கிறாங்கன்றது. ஸோ இது வந்து பபிள்ஸ், இதோட நேம் வந்து பபிள்ஸு. இப்போ நம்ம இன்னொன்று கேட்கும்போது இன்னும் பபிள்ஸ் ஊதுறாங்க, அப்போ இன்னொன்று கேட்டோம்னா இன்னும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரிப்பிட்டிஷன் நம்ம நிறையா கொடுக்கும்போது அவங்க தே வில் ரெஜிஸ்டர். அதுக்கப்புறம் அவங்க என்ஜாய் பண்ணி விளையாடுறதுனால அவங்களுக்கு இது கஷ்டமாகவும் இருக்காது. நம்மள்ட்ட ஈஸியாக வந்து நம்மளோட விளையாடவும் அவங்க வருவாங்க.
ஸோ இது மூலமாக நம்ம வந்து அவனோட ரிசெப்டிவ் லாங்குவேஜஸை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ முதல்ல பேசாத குழந்தைங்க இருக்கிறவங்க, இப்போ என் குழந்தை இன்னும் எதுவுமே பேசலை, அவன் வந்து வார்த்தைகளே பயன்படுத்த மாட்டான் அப்படின்ற மாதிரி குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க, டெஃபினட்டாக இது வந்து அவனோட ரிசெப்டிவ் லாங்குவேஜ்க்கு ஆட் பண்ணும். நம்மக்கிட்ட அவன் பேசலைனாலும் தே வில் பி லிசனிங். ஸோ அவனை வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவன் ஏதாவது ஒரு சவுண்டு கொடுத்தா கூட அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஓகே, நீ வேணும்னு கேட்டியா, ஓகே நான் ப்ளோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளோ பண்ணுங்கள். ஸோ ஒரு தடவையும் ஃபஸ்ட்டு பபிள்ஸ் பபிள்ஸ்ன்னு சொல்லுங்கள், தென் இன்னும் பபிள்ஸ்ன்னு சொல்லுங்கள், எனக்கு பபிள்ஸ் வேணும், இந்த வார்த்தையெல்லாம் தெளிவாக அவனுக்கு புரிகிற மாதிரி உச்சரிங்க. ஸோ அம்மா எனக்கு இன்னும் பபிள்ஸ் வேணும். இப்போ வந்து பபிள்ஸ் வந்து ஷேப்ஸ் எல்லாம் தெரிகிற குழந்தை அப்படின்னா, பபிள்ஸ் பாரு சர்க்கிள் மாதிரி இருக்குது, அங்கே பாரு பபிள்ஸ் பறக்குது, காற்றடிக்குது, இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து குழந்தைகிட்ட நல்லா பேசி விளாடணும். ஸோ அவனோட பொக்காபுலரியை வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ சில குழந்தைங்க வந்து இப்போ WH கொஷின்ஸ்லாம் புரிஞ்சுப்பாங்க. அதாவது என்னன்னு கேட்குறது, எப்படி, எங்கே, இதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற குழந்தைன்னா, ஸோ முதல்ல மோஸ்ட்டாக வந்து வாட் கொஷின்ஸ் தான் சொல்லிக் கொடுப்போம். ஸோ வாட் கொஷின்ஸ்னால் இது என்னது, இது என்ன, இது பபிள்ஸு. ஸோ அப்புறம் வந்து யாருங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப யார் பபிள்ஸ் ஊதுறா, அம்மா தான் பபிள்ஸ் ஊதுறாங்க, யாருக்கு பபிள்ஸ் வேணும், இப்போ யாருங்கிறது வந்து ஒரு பர்சனை குறிக்குதுங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ பபிள்ஸ் ஊதணும், நேற்று பபிள்ஸ் ஊதி விளாண்டோம். ஸோ நம்ம அந்த மாதிரி பேசுகிறதுக்கு இந்த எப்போ கொஷின்ஸு, ஏன் கொஷின்ஸு, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நம்ம வந்து வொக்காபுலரியை சொல்லித்தர முடியும். ஸோ ஒரு லெவல் குழந்தை வந்து வளர்ந்துட்டே வந்தாலும் அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் கேமை மாடிஃபை பண்ணி அவங்களோட விளாண்டிங்கன்னா நிறைய லாங்குவேஜ் வந்து அவங்க கற்றுக்கிறதுக்கு நம்ம சான்ஸ் கொடுப்போம். இப்போ வந்து சைல்டு வந்து நம்ம கமெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். இதை போய் எடு, இது போய் வை, இவங்கள்ட்ட கொடுன்னா கேட்க மாட்டாங்க. பட் நம்ம விளாடும்போது நீ போய் அந்த பபிள்ஸ் எடுத்துகிட்டு வா, அது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பபிள்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லலாம். இப்போ வந்து இந்தந்த ரூம்ஸ்லாம் சொல்லி தரணும் அப்படின்னா, நான் வந்து இந்த ரூமில் பபிள் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த ரூம் அப்படின்றத நம்ம வார்த்தை பயன்படுத்தும் போது அவன் தெரிஞ்சுக்குவான். ஸோ பபிள் கம் வந்து டேபிளில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா. ஸோ இந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த கேமை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு அந்தந்த வேர்ட்ஸை வந்து அவனை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் குழந்தைக்கு. சில பெரிய குழந்தைங்க அவங்களே ப்ளோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் அவங்கள ப்ளோ பண்ண கொடுக்கலாம், அதுவும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து நமக்கு கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பாடி மூமெண்ட்ஸ் அப்படின்னா ஜம்ப் பண்ணிகிட்டே பபிள்ஸை பர்ஸ்ட் பண்ணுறது, மேலே ப்ளோ பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணி ஒன்றா பாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ் வேணுமா, ஸ்பெசிஃபிக்கான ஃபிங்கர்ஸ் மூலமாக பாப் பண்ண சொல்லாமா, ஃபைன் மோட்டார் மூமெண்ட்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து அவங்க ஓடலாம், ஓடியாரலாம். ஸோ எல்லா மூமெண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து சீரியஸாக லாங்குவேஜை வந்து அவனுக்கு டீச் பண்ணணும். அதே சமயம் ரொம்ப ஃபன்னாக அவனோட இறங்கி விளையாடணும். ஸோ நம்மளோட ஹாப்பினஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். இது ஒரு படிக்கிற விஷயம் மாதிரி இருந்துச்சு, அங்கே பாரு பபிள்ஸ் பாரு அப்படின்னு ரொம்ப படிக்க வைக்கிறோம் அப்படின்னு அவன் தெரிஞ்சிட்டான்னா தே ஒன்ட் கம், விளையாடக்கூட வரமாட்டாங்க. அவங்க வந்து சில்ட்ரன் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் லேர்னர்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸு, நம்ம பாடி லாங்குவேஜு இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், நம்ம கூட இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண மாட்டோம். பட் அவங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு வேலையாக நினச்சிட்டு செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் நோ, நீங்கள் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணலன்னாலும். ஸோ நீங்கள் உங்களே மறந்துட்டு உண்மையாகவே விளையாடுங்க குழந்தைய. நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கலாம். இப்போ பேரண்ட்ஸ் வந்து இப்போ என் குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் இருக்குது, ஸோ நாளைக்கு அவனோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்ற கவலையில் இருப்பாங்க நிறைய பேரண்ட்ஸு. அந்த கவலை நம்மளை அழுத்திட்டே இருக்கும் நாள் முழுக்க. பட் நம்ம வந்து அந்த கவலையை வந்து நம்ம முகத்தில் காட்டுறப்ப என்ன ஆகும்னா, குழந்தைங்களும் வந்து அதை தான் பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த கவலைகளை வந்து வச்சுட்டு அதில் நம்மளும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஓரம் கட்டி வச்சுட்டு குழந்தைய நம்ம விளாண்டோன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் வந்து அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
ஸோ அவங்க நம்ம இதே மாதிரி கவலைப்பட்டுட்ருக்க போகிறோமா, இல்லை நம்ம அந்த குழந்தையோட விளையாடும்போது நமக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும், நம்ம குழந்தைக்கு லாங்குவேஜ் ஸ்டிமுலேஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ வந்து இது மூலமாக நம்ம அவனோட ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் தான் இது. ஸோ யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். எப்படிலாம் வந்து தெரபிஸ்ட் வந்து குழந்தைங்களோட விளையாடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.